ஹவுதிகள் விளையாடி இருக்கக்கூடிய விளையாட்டு என்ன? பிளே கிரவுண்டில் விளையாடுவாங்க. போர்க்களத்தில் என்ன மாதிரியான விளையாட்டு விளையாடுவாங்களோ அந்த விளையாட்டு தான். பாகிஸ்தானுக்கு ஒரு 20 ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அந்த 20 ஜாக்பாட் என்ன அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தான் இப்போ நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். எங்கே உனக்கு பெரிய லெவலில் மச்சம் இருக்கியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போ பாகிஸ்தானுடைய பிரதமர் சுபாஷ் ஷெரீஃபுக்கு அந்த லக்கு ஒன்று கிடச்சிருக்கு ஈரான்கிட்ட இருந்து. துபாயில் உக்ரைனிய கிடங்கு ஒன்று அழிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக துபாயில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வைகள் இருக்குது இல்லையா? 60 40 40 60 அப்படின்னு. ஆனால் இங்கே நம்மளுக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு பிஸ்கட் என்ன அப்படின்னா 50-50 தான். அந்த வகையில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் துபாய் பற்றி இருக்குது. டீட்டெயில்டாக பேசுவோமா? ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. அமெரிக்கா. இந்த நாட்டினுடைய பெயர் எல்லாருக்கும் பரிச்சயமான பெயர் தான். இந்த நாட்டுக்கு போனால் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் கூட்டம் ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் இப்போது போர் நடக்கிறதுக்கு காரணமே இந்த நாட்டினுடைய தலைவர் ட்ரம்ப் தான். அமெரிக்க வரலாற்றில் ஒரே நாளில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்களில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமும் அடங்கியிருக்கு. 3000க்கு மேற்பட்ட நகரங்களில் ஒவ்வொரு மாகாணங்கள்லையும் ஏராளமான மக்கள் ஒன்றாக திரண்டு நோ கிங்ஸ் ப்ராட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. எங்களுக்கு அரசர்கள் வேண்டாம், எங்களுக்கு இங்கே ஜனநாயகம் ஒன்று தான் தேவை அப்படின்னு. ஸோ ஃபிலடெல்ஃபியா, அட்லாண்டா, அதுக்கு பிறகு செயின்ட் பால், டிசி சான் ஃப்ரான்சிஸ்கோ, அதுக்கப்புறம் ஷான்டியாகோ, இந்த மாதிரியான நகரங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்ச நியூயார்க்கு, லண்டன் தெருக்கள் எங்கே யூகேல, இப்படி ஏன் இஸ்ரேலில் கூட ஒரு போராட்டங்கள் நடந்தது, டெல்லவீவில், ஸ்காட்லாந்தில், இப்படி நாடு கடந்து அமெரிக்காவை கடந்து உலகம் முழுவதும் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக. இதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் 2017ஆம் ஆண்டு ஒரு பெரிய மகளிர் பேரணி நடந்தது. அதில் 3 முதல் 5 மில்லியன் பேர் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன? 30 to 50 லட்சம் மக்கள் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. பட் இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக திரண்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் 8 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டதா புதிய ரெக்கார்டு ஒன்று படைச்சிருக்காங்க. ஸோ இந்த எண்ணிக்கை 2 மடங்குக்கு அதிகமாக கூட மாறலாம். வரக்கூடிய நாட்களில் நியூயார்க் நகரத்தை முற்றுகையிட்டு வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அதிபரை லேக்கா தூக்கி வெளியில் போடக்கூடிய நிகழ்வுகளும் நடந்தேறலாம். வெறுமன வாய் வார்த்தைகளை தாண்டி இங்கே ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை பாருங்கள். இங்கே கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய மனித கூட்டம், இது எல்லாமே அமெரிக்க வாழ் மக்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் போய் அந்த நாட்டை உயர்த்திய உழைப்பாளிகளும் இதே இடத்துல தான் இருக்காங்க. இவ்வளவு மாசான ஒரு ப்ராட்டஸ்ட் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடந்ததே இல்லைங்கிறாங்க. ட்ரம்ப்புக்கான இப்படி ஒரு தலைகுனிவு, அவருடைய ஜீனை அப்படியே செல்லாக சிதைக்கிற மாதிரியான நிகழ்வுகள் தான் இதெல்லாம். இந்த நோ கிங்ஸ் ப்ராட்டஸ்டில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்கல்ல, அப்போது போலீஸ்காரங்க சும்மா இருப்பாங்களா? அவங்கள அடித்து துரத்துவாங்கல்ல, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறுது. ஓரிகான் அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த போர்ட்லேண்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த ஐஸ் போராட்ட மையம், அந்த இடத்துக்கு வெளியில் ஒரு மாசான ப்ராட்டஸ்டர்ஸ் உள்ளே சேர்றாங்க. இந்த ஐஸ் குரூப் உங்களுக்கே தெரியும் ரைட்டா? இந்த இமிக்ரேஷன் ரிலேட்டடான விஷயத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகத்தை பிடிக்காமல் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் அங்கே இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் வாழ விடாமல் வெளிநாடுகளுக்கு துரத்தக்கூடிய நிகழ்வுகளும் இப்போ அமெரிக்கர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா சேஃபாக இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தி, போர்னால் எங்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகுதுங்கிறத வலியுறுத்தி இப்போ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அதில் காவல்துறையினர் அவங்கள அடிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. அந்த ப்ராட்டஸ்ட் நடந்துச்சுல்ல, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க மக்களை. ஒரு பெரிய வன்முறை இந்த இடத்துல கட்டவிழ்க்கப்படுது. ஆனால் தைரியமாக ஒரு லேடி எதிர்த்து நின்று கேள்வி கேட்குறாங்க. டெய்லி மெயில் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான ரிப்போர்ட் என்னங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது ராயல் மெரைன் படையினர், இவங்க யூகேவினுடைய மிக முக்கியமான கடற்படை. அதாவது ஆயிரக்கணக்கான பிரித்தானியர்களை மிடில் ஈஸ்டில்
சிக்கி தவிக்கிறாங்கல்ல, அவங்கள மீட்கிறதுக்காக இப்படி ஒரு குரூப் வந்து இப்போது நீர்மூழ்கி கப்பல் வழியாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல். ட்ரம்ப் ஈரான் மீது தரைவழி படையெடுப்பை தொடங்கினாங்கன்னா பெய்ரூட்டு மற்றும் அகாபா இந்த இடத்துல இருந்து மக்களை வெளியேற்றுறதுக்காக இந்த படைகள் போரில் பங்கேற்காமல் அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மக்களை மீட்பதற்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு ஈரான் அனுமதி கொடுப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. இவங்க சப்போஸ் வந்து என்னுடைய மக்களை மீட்க தான் நான் வர்றேன்னு சொல்லிட்டு ஈரான் மேலே போர் தொடுத்தா என்ன பண்ணுறது? ஸோ அது ரிலேட்டடான வாக்குறுதிகளையும் ஈரானுடைய IRGC எதிர்பார்க்குறாங்க. தொடர்ச்சியாக இங்கிலாந்து ஈரானோடு நட்பு பாராட்டுமா இல்லை அமெரிக்காவோடு சேர்ந்து கொண்டு ஈரானிடம் அடிவாங்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக அந்த கப்பல் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. நீர்மூழ்கி கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அது மிடில் ஈஸ்ட் பக்கம் போயிட்டுருக்குங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு, ஹார்மோஸ் அருகே ஒரு பெரிய தாக்குதல், அதாவது கார்க்கை கைப்பற்றுதல், இதுதான் அமெரிக்காவினுடைய அடுத்த இலக்கு அப்படின்னு இந்த வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிடுறாங்க. அதாவது வாரக்கணக்கில் தரைவழி நடவடிக்கைக்கு அமெரிக்கா தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அந்த திட்டத்தில் எதுக்காவது ஒன்றுக்கு இப்போது ட்ரம்ப் அனுமதி கொடுத்தாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய வார் வந்து நடக்கும். அதில் அமெரிக்கா ஈரான் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும், ரைட்டா? ஸோ அப்படி ஒரு திட்டத்தை வித்தின் 48 ஹவர்ஸில் ஒரு பெரிய முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வாஷிங்டன் போஸ்ட் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. துபாயில் அப்பார்ட்மெண்ட்டை பற்றி நான் பேசலை. துபாயில் இருக்கக்கூடிய ஒரு கிடங்கு, அந்த கிடங்கு யாருக்கு சொந்தமானது அப்படின்னா உக்ரைனிய அதிகாரிகளுக்கு சொந்தமானது. உக்ரைன் தொடர்ச்சியாக ஈரானுக்கு அகைன்ஸ்டாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா துபாயில் இருக்கக்கூடிய உக்ரைனிய கிடங்கு மீது அட்டாக் பண்ணுறாங்க. இதில் 21க்கும் மேற்பட்ட உக்ரைனிய நாட்டை சேர்ந்த சிறப்பு படை அதிகாரிகள் இறந்து போயிடுறாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து வெளியாகிருக்கு. இது எங்கே நடந்தது? துபாயில். இப்போது நிறையா விஷயங்கள் அங்கே துபாயில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை வளமாக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் வந்து நிறையா பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து அங்கே போயிருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அங்கே போனதற்கு பிறகு அது உங்கள் நாடாகவே நினச்சி அங்கே ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னு இங்கேருந்து சொல்கிறோம் அப்படின்னா, அதுவும் சேட்டலைட் சேனல்களில் சொல்கிற விஷயத்தை தான் நம்ம இங்கே பகுப்பாய்வு செஞ்சு செய்தியாகவே சொல்கிறோம். அங்கே ஒன்று நடக்குது அப்படிங்கிறத உங்களால் மனசளவில் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ரைட்டா? மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் துபாயை நோக்கி பதிவு செஞ்சது உண்மை. அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இந்த பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது 10 நாளைக்கு முன்னாடி. அப்போது துபாய் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. துபாயில் ஈரான் பயங்கரமான தாக்குதலை நடத்துகிறாங்க. எப்போயோ போட்ட வீடியோவை சுமந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்று சொல்லட்டா, 1960 தொடக்க காலகட்டத்தில் தனுஷ்கோடி அப்படிங்கிற ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி, ரைட்டா? அங்கே ஒரு பெரிய புயல் வந்துச்சு. ஒரு தடவை தண்டவாளத்தில் ட்ரெயின் வந்து கவுந்து நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறாங்க தனுஷ்கோடி மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு. மீனவர்கள் அதிகமான அளவில் உயிர் நாடியாக நினைக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த தனுஷ்கோடி. தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் 2 இருக்குது. அந்த 2 பள்ளிக்கூடங்களில் ஒரு பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க. இன்னமும் மீனவர்களுடைய 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே வாழ்கிறாங்க. அந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுடைய ஓட்டு மட்டும் இந்த அரசாங்கத்துக்கு வேணும். ஆனால் அந்த 500 குடும்பங்களை பற்றின எந்த விதமான அபிப்பிராயமும் இந்த அரசுக்கு கிடையாது. அன்னைக்கு அறிவிப்பை இன்ன வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி திருப்பி எடுத்துக்காமலே இருக்காங்க. என்ன தெரியுமா? அது மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊர், உங்கள் நாடு, உங்களுடைய நீங்கள் சாப்பிட்ற அதே மீனை தான் அவங்க அங்கேருந்து கொடுக்குற மீனை தானே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க. நீங்கள் துபாயில் இருக்கலாம், அபுதாபியில் இருக்கலாம், எந்தெந்த நாட்டில் இருந்து அவங்களுக்கு உழைச்சி அவங்களுக்கான காசை நீங்கள் உங்கள் உழைப்புக்கு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம், ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் பற்றி, அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி யாருக்குமே எதுவும் தெரில. இன்ன வரைக்கும் தனுஷ்கோடி அப்படிங்கிற ஊர் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது நான் ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே எடுத்திருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக போய் சந்திச்சிருக்கேன். நாங்கள்லாம் மனுஷங்க இல்லையான்னு கேட்டிருக்காங்க. துபாயை ஒரு தடவை உங்களுக்கு சோறு போட்ட ஒரே ஒரு ஊரை, ஒரே ஒரு நாட்டை பற்றி உங்களுக்கு சொல்லும் போது அவ்வளோ கோபம் வருது இல்லை? அதுவும் நடந்த நிகழ்வுகளை தான் சொல்கிறோம்.
நீங்கள் துபாயில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க, ஜாலியாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருப்பீங்க. உங்களை பற்றியும் நாங்கள் கவலைப்படுறோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி நாங்கள் சொல்கிறோம், அவங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் என்னென்னா 10வது மாடியில் இருந்துட்டு நாங்கள்லாம் இங்கே சௌரியமாக இருக்கோம், ஆனால் நீங்கள் துபாயில் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு செய்தி போடுறீங்கன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா அந்த நிகழ்வு மதுரையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சென்னையில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது உண்மை தானே. அது மதுரைக்காரங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் இல்லையா? உண்மையை உண்மைத்தன்மையோடு பாருங்கள் இல்லையா? அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம், மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவ்வளவு தூரம் வலி நிறைந்த வார்த்தைகள். தனுஷ்கோடி அப்படிங்கிற ஊரை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் நெட்டில் தட்டி பாருங்க, இன்ன வரைக்கும் அந்த ஊர் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு போடுறாங்க. எவ்வளோ பேர் ராமேஸ்வரத்துக்கு சுற்றுலா போகிறீங்க, அதை கடந்து தானே போகிறீங்க அரிச்சல் முனை வரைக்கும். அப்போ நீங்கள்லாம் மனுஷங்க கிடையாதா? யோசிச்சு பாருங்க நண்பர்களே. நம்மலாம் வோல்க்ஸ்வாகன் அப்படிங்கிற அந்த வாகனத்தில் நிறையா பேர் போயிருப்பாங்க. சில பேர் வந்து அது ரோட்டில் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து ஒரு கார் கம்பெனி அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இஸ்ரேலுக்கான அயன் டோம் இருக்குல்ல, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை தயாரித்து கொடுக்கக்கூடிய உதிரி பாகங்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய ரொம்ப பெரிய அளவிலான கம்பெனி எது அப்படின்னா இந்த வோல்க்ஸ்வாகன். ஒவ்வொரு கம்பெனியுமே இஸ்ரேலை சாராமல் இங்கே இயங்கவே முடியாது. இஸ்ரேலை சார்ந்தவங்க இயங்கினாங்கன்னா உலகத்தால் பெரிய அளவில் அங்கீகரிக்கப்படுறாங்க. இப்போது அதே வோல்க்ஸ்வாகன் பற்றிய ஒரு செய்தி என்னென்னா, அவங்களுக்கான தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அதை மாடிஃபை பண்ணுறதுக்கான பெருமுயற்சி எடுக்கிறாங்க. வெவ்வேறு நாடுகளில் தங்களுடைய தொழிற்சாலைகளை நிறுவி இந்த அயன் டோமுக்கான பார்ட்டை தயாரிக்கிறதுக்கு பெருமுயற்சி எடுக்கிறாங்க. காரணம் என்ன? இஸ்ரேலுடைய அயன் டோமுடைய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. ஸோ அதிகமான அளவில் உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது இந்த அயன் டோம் எண்ணிக்கை அதிகமாகும். நான் ஒன்று சொல்லட்டா, உங்களுக்கு இஸ்ரேல் மேலேயோ மற்ற நாடுகள் மேலேயோ கோபங்கள் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வோல்க்ஸ்வாகன் அப்படிங்கிற அந்த கம்பெனி இஸ்ரேலுக்கு தான் அதிகமான அளவில் சப்ளை பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வோல்க்ஸ்வாகன் அந்த கார் ஓடுதில்லை, அது நீங்கள் வாங்குறீங்களா இல்லை வாங்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன விஷயத்தை வச்சு, என்னடா சோனமுத்தா, என்னதான் இருந்தாலும் உன் காரியத்தை நீ சாதிச்சிடுறியடா அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ பாகிஸ்தானுடைய ஷெபாஸ் ஷெரீப் அப்படிங்கிற அந்த நல்ல தலைவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எதனால் அப்படின்னா, இப்போ ஈரானில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று ஓடிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு அவங்க அனுப்பிச்சு இருக்கக்கூடிய கப்பல், எண்ணெய், இது எல்லாத்தையும் அமெரிக்கா கொடுத்துட்டாங்க பாகிஸ்தான். இருந்தாலும் பாகிஸ்தானை பகச்சிக்க முடியாது, அவங்கள்ட்ட இருந்து உளவு தகவல்கள் வேணுங்கிறதுனால 20 கப்பல்கள் அனுப்புங்க, எண்ணெய் ஊற்றி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான். இது பாகிஸ்தானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. தவிர பாகிஸ்தானில் தான் ஈரான், அதுக்கு பிறகு துருக்கியை சேர்ந்த மிக முக்கியமான அதிகாரிகள்லாம் பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட போகிறாங்கங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. மத்தியஸ்தம் பண்ணி பாகிஸ்தான் கெத்து காட்ட போகிறாங்களா இல்லையா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹவுதிகள் ஆளில்லாத விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் மூலியமா இஸ்ரேல் மீது குண்டு வீசுறாங்க. ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவோடு இணைந்து நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. தொடர்ச்சியாக ஹவுதிகளுடைய என்ட்ரி இந்த போரில் பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கும். இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் இவர் ஃப்ரேமில் வந்து பேசினார். அந்த காட்சிகள் இருக்குது, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அமெரிக்க தளபதிகளும் அதனுடைய கட்டளையாளர்களுக்கும் மிக முக்கியமாக மெரைன் படையினருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. என்னென்னா, தயாராக இருங்க, ஈரானுக்கு பெருமளவிலான படைகளை திரட்டி அனுப்புவது யதார்த்தமாக மாறக்கூடும். அது யதார்த்தமாக ஆகிடும், சாதாரண ஒரு நிகழ்வாக போயிடும், நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு அமெரிக்க கடற்படைக்கு மிக முக்கியமான செய்தி ஒன்று போரிருக்கு. எது எப்படியோ தரைப்படை உள்ள என்ட்ராகும் போது தான் தெரியும், அடுத்த கட்ட நிகழ்வுகள், சூழ்நிலைகள் மாறலாம். அது ஈரானுக்கான தோல்வியாக மாறலாம், இல்லை ஈரானுக்கான வெற்றியாக மாறலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக அங்கிருந்து கிடக்கக்கூடிய தகவல்கள், இந்த நோ கிங்ஸ் ப்ராட்டஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவில் வயலண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்.
வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டி தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991